அன்பு சொந்தங்களுக்கு திருக்குறள் வணக்கம். இன்னைக்கு குறளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சிலவற்றை நாம இங்க பார்க்கலாங்க. அதாவது அறத்துப்பால் முடித்தாயிற்று, இப்பொழுது பொருட்பால் பார்க்க போகிறோம். எதற்காக அறத்துப்பாலின் இணைப்பாக பொருட்பாலை வைத்தார் திருவள்ளுவர் என்று ஒரு கேள்வி எழுகிறது. அரசியலில் 39வது அதிகாரம் இறைமாட்சி. அறம் செய்வதற்கு பொருள் அவசியம் என்கின்றபடியால் அறத்துப்பாலின் இணைப்பாக பொருட்பாலை வைத்தார் திருவள்ளுவர் அவர்கள். பணம் சம்பாதிப்பது எப்படி, சம்பாதித்த பணத்தை வைத்து நிம்மதியாக வாழ்வது எப்படி போன்ற விடயங்களை இந்த பொருட்பாலில் கூறவிருக்கிறார். நாம் சம்பாதித்த பணம் அனுபவ பணமாக மாற வேண்டுமாம். அதற்கு நாம் அறம் நோக்கி செல்ல வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். நிர்வாகத்தை பற்றி தனித்து கூறவிருக்கிறார். நாம் பார்க்க வேண்டிய குறள் எண் 381. படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு. படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் என்று 6 அங்கங்களை உடையவனே அரசருள் ஆண் சிங்கம் போன்றவன் என்பதே இதன் பொருளாகும். இந்த குறளில் 4 இயல்புகள் இயல்பாகவே இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அவை இல்லாத பட்சத்தில் ஒருவன் தலைவனாக முடியாது என்றும் கூறுகிறார். அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமல் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். ஏதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் காரணம் இருக்குங்க. இன்று நாம் பார்க்க வேண்டிய குறள் எண் 382. அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கியல்பு. அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் இந்நான்கும் வேந்தருக்கு குறைவுபடாமல் இருக்க வேண்டும் என்பதே இதன் பொருளாகும். இந்த குறளில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம். முந்தைய குறளில் அறிவை பற்றி கூறியிருந்தார். இந்த குறளில் கல்வியை பற்றி கூறப்போகிறார். அறிவு என்பது நாம் இயல்பாக கொண்டு வரக்கூடிய ஒன்று, இயல்பாக இருக்கக்கூடிய ஆற்றல் அறிவு என்றும் அதை வைத்து நாம் தேடி செல்வது கல்வி என்றும் குறிப்பிடுகிறார். இந்த குறளில் ஆண்மையை பற்றி கூறப்போகிறார். அதாவது அரசன் பிரச்சனைகளை கையாளும் பொழுது மந்திரிகளிடம் ஆலோசனையை கேட்பார். ஆனால் இறுதியில் அரசனே முடிவை எடுப்பார். இந்த ஆளும் தன்மையை தான் ஆண்மை என்று விளங்கப்படுத்துகிறார். இன்று நாம் பார்க்க வேண்டிய குறள் எண் 383. தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவருக்கு. காலம் தாழ்த்தாத தன்மை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நிலத்தை ஆளக்கூடிய அரசருக்கு தேவை என்பதே இதன் பொருளாகும். இந்த குறளில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம். அதாவது 6 அங்கங்கள் என்பது எல்லா நாடுகளுக்கும் பொதுதான். 4 இயல்பு என்பது எல்லா நாடுகளுக்கும் பொதுதான். தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் எல்லா நாடுகளுக்கும் பொதுதான். இது தமிழர்களின் நிர்வாகத்தன்மைக்கான மிக முக்கியமான குறள். தான் வரையறுக்கப்பட்ட அறநெறியை தான் பின்பற்ற வேண்டும், அதாவது அரசன் பின்பற்ற வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். தானும் பின்பற்றி தன்னை சார்ந்துள்ளவர்களையும் பின்பற்ற செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். நான் தானே வரையறுத்தேன், நான் ஏன் பின்பற்ற வேண்டும் என்று இருந்தால் நிர்வாகம் சரிவர நடக்காது என்று குறிப்பிடுகிறார். இன்று நாம் பார்க்க வேண்டிய குறள் எண் 384. அறநிழக்கா தல்லவை நீக்கி மரநிழக்கா மானம் உடையதரசு. அறநெறி தவறாமலும் குற்றமேதும் இழைக்காமலும் வீரத்துடனும் மானத்துடனும் அரசை நடத்துபவர்கள் சிறந்த அரசர்கள் ஆவார் என்பதே இதன் பொருளாகும். இந்த குறளில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம். அதாவது ஒரு தலைவனின் தலையாய கடமையை பற்றி கூறப்போகிறார். மிக முக்கியமான குறள். ஒரு தலைவனின் வேலை என்பது பொருளை சேர்ப்பது. அதாவது பொருளை பல வழிவகை செய்து சேர்க்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். பொருள் இல்லாமல் நிர்வாகம் பலப்படாது என்றும் குறிப்பிடுகிறார். பொருளை சேர்த்து, சேர்த்த பொருளை காத்து, காத்த பொருளை தானே பதுக்கிக் கொள்ளாமல் மக்களுக்கு கொடுக்க வேண்டும், அதாவது வகுத்து கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். ஏதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் காரணம் இருக்குங்க. இன்று நாம் பார்க்க வேண்டிய குறள் எண் 385. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. ஒரு நல்ல அரசன் பொருளை இயற்ற வேண்டும், இயற்றின பொருளை சேமிக்க வேண்டும், சேமித்த பொருளை காக்க வேண்டும், காத்த பொருளை வகுத்து அளிக்க வேண்டும், அவனே நல்ல அரசன் ஆவான் என்பதே இதன் பொருளாகும். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.